Thursday, July. I was to them like those who lift infants to their cheeks. Hosea 11 verse 4. God loved Israel. He chose them not because of their goodness, but because He loved him. He brought them out of the land of slavery and gave them His promised land. But they rejected His love. God was faithful, and through the prophet Hosea, He declares, I was to them like those who lift infants to their cheeks. Let the Lord hold you to His cheek and embrace you in His love. Feel His love for you today. இஸ்ராயேலின் ஞாயிறே செவிசாயும், கெருப்புகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளித்திடும். முத ஆற்றலை கீழ்ந்தெழ செய்து எம்மை மீட்க வாரும். படைகளின் கடவுளே மீண்டு வாரும். விண்ணொலிகள் என்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடியின் மீது பரிவு காட்டும். முது வலக்கை நட்டு வைத்த கிளையை உமக்கென நீ வளர்த்து மகவை காத்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றெழச் செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன், வெள்ளி, செப்பு காசு எதையும் உங்கள் இடை கச்சைகளில் வைத்து கொள்ள வேண்டாம். பயணத்திற்காக பையோ, 2 அங்கிகளோ, மிதியடிகளோ, கைத்தடியோ எடுத்து கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேளையால் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யாரென கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதி உள்ளவராயிருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாயிருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றுக்கு செவிசாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். தீர்ப்பு நாளில் சொதோம் கொமோரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. You receive without charge and give without charge. கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, I realize how much my life I owe to others and how earnestly I must exert myself to give in return as much as I have received. என் வாழ்வு பிறருக்கு மிக கடப்பாடு உடையதென உணர்கிறேன். நான் பெற்றதை திருப்பிக் கொடுக்க முனைப்புடன்
வலிந்து செயலாற்ற வேண்டும். நாம் பிறருக்கு கடன் பட்டிருக்கிறோம். அதற்கு ஒரு நல்ல ஈக்குவேஷன், நம்மை பிரதிபலிக்க நான் என்ற எழுத்தை ஆங்கிலத்திலே கேபிட்டல் லெட்டரில் எழுத வேண்டும். ஆங்கில இலக்கணம் அது, ஐ கேபிட்டல் லெட்டர். அது ஒரு வகையான ஆணவத்தை குறிக்கின்ற வகையில் அமையும். அந்த ஆணவத்தை வளைந்து கொடுத்து அது ஜீரோவாக மாற வேண்டும். ஜீரோ என்றால் அதற்கு எந்த மதிப்பும் இல்லை. அது எதனுடையாவது சார்ந்திருந்தால்தான் அதற்கு மதிப்பு உண்டு. எனவே இந்த ஐ என்ற கேபிட்டல் லெட்டர் வளைந்து கொடுத்து ஜீரோவாகி வெற்றிடமாக வேண்டும். எவ்வாறு இயேசு கிறிஸ்து தன்னையே தாழ்த்தி வெறுமையானாரோ, காண்டிசென்ஷன் என்ற தன்னையே தாழ்த்தி கொண்ட இந்த நிகழ்ச்சியை அவர் உருவகப்படுத்தி கவிதையாக எழுதியிருப்பதை கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் தன்னையே அதை வளைந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதாமல் மனித தன்மையின் போன்று, அதுவும் அடிமை தன்மையின் போன்று சாவை ஏற்கும் அளவுக்கும், அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கும் கீழ்ப்படிபவரானார். ஆகவே அவரை எல்லா பெயருக்கும் மேலாய் உயர்த்தி இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று எல்லா நாவும் அறிக்கையிடுமே என்பதுதான் அந்த கவிதை. இப்படி தன்னையே தாழ்த்தி கொண்ட இயேசுவை போல இந்த ஐ என்ற நான் தாண்மை வளைந்து கொடுத்து ஜீரோவாகி வெற்றிடம் தன்னில் இருக்க முடியாது. வெற்றிடத்தை நோக்கி வெளியிலிருந்து தாக்கங்கள், பிரஷர்ஸ் உள்ளே செல்லும். அவ்வாறு நம்முடைய தன்மையானது வளைந்து கொடுத்தால் வெளியிலிருந்து தாக்கங்கள் உள்ளே நுழைய முற்படும். அதை தவிர்த்து அதனுள் யூ என்ற வார்த்தையை போட்டோம் என்றால் அது அர்த்தமிகு வார்த்தையாக அமைகிறது. ஐ ஓ யூ, நான் பிறருக்கு கடன் பட்டிருக்கிறேன். நாம் ஒவ்வொருவரும் பிறருக்கு கடன் பட்டிருக்கிறோம். நம்முடைய தேவைகள் பூர்த்தியாவது, சரி செய்யப்படுவது பிறருடைய சேவையினால். அது உணவாகட்டும், உடையாகட்டும், பொருட்களாகட்டும், தேவைகளாகட்டும், அல்லது நமக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுப்பவர்களாகட்டும், தெருக்களின் சுத்தமோ அல்லது வேறு எந்த ஒரு வகையான சேவையையும் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் நம்மில் ஒரு சிலவற்றைத்தான் செயல்படுத்த முடியும். மீதியானவைகள் எல்லாம் பிறர் நமக்கு செய்ய வேண்டும். ஆகவே அந்த பிறருக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவேதான் உணவு நம்முடைய தட்டில் படைக்கும் பொழுது நாம் அதை உருவாக்கியவர்களுக்காக செபித்தல் வேண்டும். ஆக பிறருடைய உழைப்பிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாம் பிறருக்கு கடப்பாடு உடையவர்களாக இருக்கிறோம் என்பதை எவ்வளவு தூரம் இந்த பெரிய விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லுகின்ற வார்த்தைகளை பாருங்கள். மிகப்பெரிய விஞ்ஞானி. There is no substitute for a human being up there bleeding. நமக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்திய நபரை போல வேறு நபர் இல்லை. நமக்காக அனைத்தையும் இழந்தவர், தன்னையே தாரை வாய்த்தவர், தன்னையே இழந்த ஒப்பற்ற தலைவர். அன்பு என்றால் என்னவென்று கேட்டு பாருங்கள், அத்தனையும் தருவதுதான் அன்பு என்று இரு கரம் விரித்து சிலுவையிலே தன்னுடைய உயிரை கொடுத்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உயர்த்தப்பட்டு இரத்தம் வடியும் ஒரு மனிதனுக்கு ஈடு எதுவும் இல்லை. Joseph's brothers tried to destroy him, but at the end they ended up doing just the opposite. The stone which the builders rejected has become the cornerstone. சங்கீதம் 118:22 யோசேப்பின் சகோதரர்கள் அவரை அழித்து விட முயன்றனர். ஆனால் இறுதியில் அதற்கு மாறானதை செய்தார்கள். கட்டுவோர் விலக்கிய கல்லே மூளைக்கல்லாய் அமைந்தது. இந்த வாரத்தில் வருகின்ற முதல் வாசகங்கள் அந்த யோசேப்பை பற்றி. சூசையிடம் போங்கள், சூசையிடம் வாருங்கள். பழைய ஏற்பாட்டிலே அந்த யோசேப்
மிகவும் துன்புறுத்தப்பட்டவர், தன்னுடைய சகோதரர்களாலேயே கொலை செய்யப்படவும் எத்தனிக்கப்பட்டவர். எகிப்து நாட்டில் நம்பர் 2 என்கின்ற வகையில் அரசனுக்கு அடுத்த இடத்திலே இருந்தார். யாரெல்லாம் பஞ்சம் தேடி பிழைக்க வந்தார்களோ, எங்களுக்கு உணவு வேண்டும் என்று கேட்டவர்களுக்கெல்லாம் அரசன் சொன்னதும் சரி, மற்றவர்கள் சொன்னதும் சரி, சூசையிடம் போங்கள். அதுதான் அந்த விவிலிய வசனம். யாரை உயர்த்தினார் இறைவன்? யாரை பிறர் எல்லாம் அழித்துவிட வேண்டும் என்று நினைத்தார்களோ அவரை கடவுள் உயர்த்துகிறார். உயர்த்தது மட்டும் அல்ல, ஐயோ நாம் செய்த தவறுக்கு இப்பொழுது பிராயச்சித்தம் செய்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய சகோதரனை இப்படி செய்தோமே, பாருங்கள் அயல் நாட்டில் வந்து நாம் வேதனைப்பட வேண்டியதாக இருக்கிறது என்பதை தன் காதுபட கேட்கிறார் யோசேப் தன்னுடைய சொந்த மொழியிலே. இதுதான் இறைவனுடைய திட்டம். கட்டுவோர் விளக்கிய கல்லே கட்டடத்தின் மூளைக்கல்லாயிற்று. We must respect an essential principle of the Christian vision of our life, the supremacy of grace. We should not forget that without Christ we can do nothing. Saint Pope John Paul II. நம் வாழ்வில் கிறிஸ்துவ கண்ணோட்டம் கொண்ட உன்னத தத்துவத்தை மதிக்க அருளின் மேலாண்மை என்ற நோக்கம் வேண்டும். இறைவனுடைய அருள் நம்மை உந்தி தள்ளும் பொழுதுதான், அந்த அருளோடு நாமும் சேர்ந்து ஒத்துழைத்தால்தான் இந்த மேலாண்மையை பெற முடியும். இறைவனுடைய அருளுக்கு நான் ஒத்துழைக்கின்றேனா? எத்தகைய சூழ்நிலையிலும். நாம் ஒரு பாடல் பாடுவோம், கிறிஸ்துவின் அன்பினின்று நம்மை பிரிப்பது எது? பசியோ வேதனையோ கலாபனையோ எதுவும் என்னை கிறிஸ்துவிடமிருந்து பிரிக்க முடியாது என்கின்ற ஒரு மனப்பான்மை நமக்கு வேண்டும். திருவுந்தியார் என்ற தமிழ் ஆசிரியர், அவன் இவன் ஆனது அவன் அருளால் அன்றி இவன் அவன் ஆகான் என்று உந்தி பர, என்றும் இவனே என்று உந்தி பர என்று இந்த பாடல் அவன் இவன் என்று சொல்வதெல்லாம் இறுதியிலே யாரை குறிக்கிறது? அந்த இறைவனை குறிக்கிறது. இவன் அவன் ஆகான், யாரும் அவரை போல் ஆக முடியாது. அவரை போல் கண்டு பாவிக்கலாம், அவருக்கு ஈடு இணை இல்லை. அவரே அனைத்தையும் கடந்தவர், அனைத்தையும் ஆட்கொண்டவர், அணுக முடியாத ஒளியில் இருப்பவர் அவர். Who has truly found Christ cannot keep him only for himself. He has to announce him. கிறிஸ்துவை உண்மையில் கண்டுகொண்டவர் அவரை தனக்கு மட்டும் வைத்துக் கொள்ள இயலாது, அவரை பிறருக்கும் அறிவிக்க வேண்டும். நம்முடைய ஆலயத்தில் அந்த மூலையில் ஒரு பெரிய கல், இங்கு உழைத்த குருக்களின் பெயர்களை எல்லாம் பொறித்து வைத்திருக்கிறது. அவர்கள் எல்லாம் இங்கு வந்து எதற்காக உழைத்தார்கள்? அல்லது அரியாங்குப்பத்தில் வசதி வாய்ப்புகள் ஏராளம், ஆகவே அங்கு போய் உழைக்கலாம் என்று வந்தார்களா? இல்லை. சொந்த நாட்டை விட்டு, சொந்த பந்தத்தை விட்டு, மிக மிக கடினமான வெப்ப தட்ப சூழ்நிலையிலே தங்கள் வியர்வை சிந்தி, ரத்தம் சிந்தி, வேதனையோடு அந்த உழைத்த உழைப்பெல்லாம் யாருக்காக? நாங்கள் பெற்ற கிறிஸ்துவை பிறருக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் மிஷனிமார்களுடைய வேதாந்தம். ஆக ஒரு மனிதன், ஞானஸ்தானம் பெற்ற மனிதன் எப்பொழுது கிறிஸ்துவை இலவசமாக பெற்றுக்கொண்டானோ அதை பிறருக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறான், எந்த வகையிலாவது. அதுதான் உண்மையான கிறிஸ்துவ தன்மை. ஆக பெற்றதை எனக்குள் பதுக்கி வைத்தலாகாது, அல்லது அதை வியாபாரமாக்குதலும் கூடாது. இலவசமாக பெற்றுக்கொண்டீர், இலவசமாகவே கொடுங்கள் என்று ஆண்டவர் என்று கூறுவதை நாம் உணர வேண்டும். நமக்கு மறைக்கல்வி போதித்தவர்கள், நமக்கு விசுவாசத்தை கொடுத்த நம் பெற்றோர், நம் முன்னோர், இவர்களுக்கு நாம் என்றும் கடப்பாடுடையவர்களாக இருத்தல் வேண்டும். அவர்கள் வழியாக பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்தை நாம் பிறருக்கு கொடுக்க வேண்டும். நாம் நம்முடைய நாட்களில் வாழுகின்ற சமயத்தில் என்ன செய்கிறோம்? கிறிஸ்துவுக்காக என்ன செய்கிறோம்? What have I done for Christ?
What I am doing for Christ, what will I do for Christ? கிறிஸ்துவுக்காக என்ன செய்தேன், என்ன செய்து கொண்டிருக்கிறேன், என்ன செய்ய போகிறேன் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினோம் என்றால் இந்த விசுவாசம் செயல்பாட்டிற்கு வரும். சரி, இயேசுக்காக கொஞ்சம் வேலை செய்வோம், ஒரு மணி நேரம் வேலை செய்வோம் என்று வரலையே. ஆனால் இன்னொரு பெண்மணி நெல்லித்தோப்புலேருந்து வந்து எல்லாத்தையும் சுத்தமாக வாரத்துக்கு ஒரு முறை தொடச்சி கொடுத்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, வேலையை பார்த்துட்டு ஃபாதர் நாளைக்கு நான் வரேன். இந்த தாராளம் எப்படி இருக்கிறது? ஒரு மணி நேரம் ஆண்டவருக்காக என்னுடைய சித்தத்தை கொடுப்பேன், அந்த தியாகத்தை நாம் ஊட்டவில்லையோ? அன்பார்ந்த மக்களே, இந்த தாராளம் வேண்டும். இறைவனிலிருந்து எவ்வளவு பெற்றுக்கொண்டோம், இறைவனுக்காக நாம் ஒரு சிறிது செய்யக்கூடாதா? செய்யலாமே. அதனால் நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் நமக்கு தெரியாது, கண்களுக்கு தெரியாது. ஆண்டவர் அளப்பரிய காரியங்களை செய்வார். அத்தகைய ஒரு மனநிலையை நாம் பெறுவோம். உழந்தால் இருப்போம், ஜெபிப்போம். Lord, we asked you for a star and you gave us the Milky Way. We asked you for a ray of light and you gave us the sun. Help us always to be generous to you for what you are to us. தேவனே, நாங்கள் ஒரு நட்சத்திரம் கேட்க நீர் பரந்ததொரு வான்வெளி மண்டலம் தந்தீர். நாங்கள் ஒரு ஒளிக்கற்றையை கேட்க நீர் உலகெல்லாம் ஒளிதரும் சூரியன் தந்தீர். நீர் எங்களுக்காய் இருக்கின்ற எல்லா கிருபைக்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றி இறைவா. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.